ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்ஐஆர் காப்பி தந்திருப்பாங்க. நம்ம வீட்டில் கொண்டு பிஎல்ஓ கொண்டு தந்திருப்பாங்க. அதை எப்படி ஃபில் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே நம்மளோட ஃபோட்டோவை ஒட்டிக்கோங்க. அடுத்தது பிறந்த தேதி, உங்களோட டேட் ஆஃப் பர்த் எதுவோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். அடுத்தது ஆதார் எண், நமக்கு ஆப்ஷனல் தான் அது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா அதை எழுதிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். அடுத்தது நம்மளோட ஃபோன் நம்பரை நம்ம எழுதிக்கணும். அடுத்தது நம்மளோட அப்பா பேர் இல்லைன்னா பாதுகாவலரின் பேர், நம்ம அப்பா பேரை எழுதிக்கலாம். அடுத்தது அப்பாவோட ஓட் ஐடி, அதில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை எழுதிக்கோங்க. அடுத்தது நம்மளோட அம்மா பெயர், அதுக்கு கீழே அம்மாவோட ஓட் ஐடி நம்பர். அடுத்தது ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபு, அவங்களோட பேரை எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே அவங்களோட ஆதார் நம்பரையும் என்ன பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. அடுத்தது நம்ம இந்த டேப்லர் காலத்தை எப்படி ஃபில் பண்ணணுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதாவது இது என்ன அப்படின்னா உங்களோட பழைய ஓட்டர் ஐடி, அதாவது இப்போ 50-60 வயசு ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா பழைய ஒரு ஓட்டர் ஐடியும் இருக்கும். ரீசெண்டாக ஒரு 4 to 5 இயர்ஸில் மறுபடியும் ஒரு ஓட்டர் ஐடி கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னா பழைய ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட பெயர் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய பழைய ஓட்டைடியோட நம்பர், இப்போ உள்ள ஓட்டைடி கிடையாது, பழைய ஓட்டைடி. அதுக்கு பிறகு உறவினர் பெயர்னால் உங்கள் அப்பா பேர் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே உறவு முறை கேட்டிருக்கு, தந்தைன்னு எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே மாவட்டம் மாநிலம்னு இருக்குது, என்ன பண்ணிக்கோங்க, அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே உங்கள் சட்டமன்ற தொகுதி எதுவோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே இருக்குது சட்டமன்ற தொகுதியின் எண் இருக்குது, பாகம் எண், வரிசை எண். இது எல்லாமே அந்த டைமில் எப்படி இருந்துச்சோ அதை தான் நம்ம எழுதணும். இது உங்களுக்கு தெரியலைன்னா உங்களோட பிஎல்ஓ கிட்ட, அதாவது இதை கலெக்ட் பண்ண, இந்த ஃபார்மை கலெக்ட் பண்ண வர்றவங்க கிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதை கேட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த டேப்லர் காலம், அடுத்த டேப்லர் காலம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேபி உங்களுக்கு 2002 ஓட்டு உரிமை இருந்திருக்காது, இல்லைன்னா நீங்கள் ஓட்டு ஐடி எடுத்திருக்க மாட்டீங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பெயர்னு இருக்கா, அதில் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட அப்பா பேரோ அம்மா பேரோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது அதுக்கு கீழே அவங்களோட பழைய ஓட்டு ஐடி நம்பர், அதாவது அதுதான் நான் சொன்னேன்ல, அதாவது 40-50 வயசு ஆனவங்களுக்கு ஆல்ரெடி 2 ஓட்டு ஐடி அவங்க கையில் வச்சுருப்பாங்க. இதில் பழைய நம்பரை தான் நம்ம எழுதணும். அடுத்தது உறவினர் பெயர், உங்கள் அம்மானா அம்மாவோட அப்பா பேர், உங்கள் அப்பா பேர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட அப்பா பேர், அதை எழுதிக்கோங்க. உறவு முறை தந்தை இல்லைன்னா அம்மா எழுதிக்கோங்க. அடுத்தது மாவட்டம் மாநிலம் என்னவோ அதை எழுதிக்கோங்க. மேபி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், எங்கள் அம்மாவுக்கு சொந்த ஊர் இது இல்லையே அப்படின்ட்டு. அந்த டைமில் அவங்களுக்கு எந்த சட்டமன்ற தொகுதி இருந்துச்சோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே தொகுதியோட எண், பாகம் எண், வரிசை எண்ணெலாம் இருக்குது. அதை நீங்கள் பிஎல்ஓ கிட்ட கேட்டு என்ன பண்ணிக்கலாம், விசாரித்து எழுதிக்கலாம். கீழே உங்கள் சைனும் போட்டுக்கலாம். தேங்க்யூ.